கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர் 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நேற்றைய தினம் பார்த்தா கூட விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்திருந்தாங்க. இன்றைய தினம் ராஜேந்திர சோழன் அவருடைய அந்த விழாவில் கூட கலந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் மற்றும் ஒன்றிய செய்தி தகவல் துறைக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டால், நேற்றைக்கு பிரதமர் வருகை நிகழ்ச்சியை அனைத்து பத்திரிகைகளும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விளம்பரத்தில், நேற்றைய பத்திரிகை விளம்பரத்தில் நான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வரேன். ஸ்ரீ மோடி, ஸ்ரீ மு.க. ஸ்டாலின், ஸ்ரீ கனிமொழி, இது என்ன புதுசு? ஆகாஷ்வாணி அப்படின்றத எடுக்க சொல்லி தான் நாங்கள் வானொலி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ரீக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? திணிக்கிற அணியே வரும்போதே திணிக்கிற, முதல் முறையாக வந்திருக்கு. கவனமாக இருக்கணும். நான் எல்லாத்தையும் பெரியார் கண்ணாடி போட்டு பார்க்குற ஆளுங்க. நாங்கள் நேற்று என்ன ஸ்ரீ ஸ்டாலின், தமிழில் திரு மு.க. ஸ்டாலின், திரு மோடி, ஒரு புது கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் திணிக்க பார்க்குறாங்க. அடிமை பயலுக, கொத்தடிமைகள். என்ன ஸ்ரீக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்ரீன்ற வடமொழி எழுத்து, சமஸ்கிருத எழுத்து திணிக்காத, கண்டிக்கிறேன். அவன் விருப்பம் ஸ்ரீ போட்டுக்க, ஜி போட்டுக்க, என்ன வேணாலும் போடுறான். அவன் விருப்பம். ஒரிஜினல் மான மரியாதை சுயமரியாதை திருதான் போடுவோம். பேருக்கு முன்னாடி ஜி போடுறது, அப்புறம் முன்னாடி ஸ்ரீ போடுற வரையெல்லாம் பாஜக வேற எங்கேயாவது வச்சுக்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ரெண்டாவது மோடி இங்கே நேற்று பேசிட்டு போகும்போது, தமிழ்நாடு வளர்ச்சியில் ஒன்றிய அரசின் பங்கு இருக்கு. ஒன்று இங்கே இந்த அடிமை பேலுக, கொத்தடிமை பேலுக இருக்காங்க பாருங்க, பாஜகவுக்கு துதிவார பேலுக, சிந்திக்கணும். தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிட்டு ஒத்துக்கிட்டாரு மோடி. அதை ஒத்துக்கிட்டாரு. இப்போ இந்தியாவிலேயே முன்னாடி முதலமைச்சர்கள் 5 பேர்ல நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். இன்னும் சொன்னா அது 5 பேர்ல ஒரு ஆள். நம்பர் 1 அவர் தான். தமிழ்நாடை நம்பர் 1 ஆக்க வேண்டாரு. நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கார் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். அதனால இந்த மாதிரி திணிப்பு வேலையெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. ஒத்துக்கிட்டு போறவன், நான் இப்படித்தான் ஒத்துக்கிறவன், நம்ம தாய் தகப்பேன் இப்போ பேருக்கு முன்னாடி இன்சியல் போடணும். இன்சியல் போடாமல் கொள்ள பேர் தெரியான். அதை அவருக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. பின்னாடி ஜி போடுவேன், முன்னாடி ஜி போடுறேன், ஸ்ரீ போடுறேன், என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு போங்கடா. அது உங்கள் விருப்பம். விருப்பப்பட்டவன நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சூத்திரன் ஒத்துக்கிறோம்ன்றா. சூத்திரன் என்றால் ஆத்திரம் உண்டு அடைன்றார் பெரியார். சூத்திரன் என்றால் வைப்பாட்டி மகன் அர்த்தம். அவன் ஒத்துக்கிட்டு நான் போய் பாஜக காய் வேட்டி கட்டி திடுறேன், நான் சூத்துறேன்னா இரு வப்பாட்டிமானாரு பாப்பானுக்கு, எனக்கு என்ன இருக்கு? அதுபடியா நான் சொல்ல முடியும். நான் இழிவுபட்டதையும் போக்குறதுக்காக அங்கே போராடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு ஸ்ரீன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன்? அது மாதிரி நேற்று பிரதமர் பேசும்போது தமிழ்நாடு இங்கே வளர்ச்சி அடையில பின்தங்கிருச்சுன்னு எச்எப்பி ராஜாலாம் பேசுகிறான். நேற்று மோடி ஒத்துக்கிட்டாரு, தமிழ்நாடு பெரும் வளர்ச்சி அடைந்திருக்கு, ஆனால் எங்க பங்கும் இருக்குன்றார். பங்கு கொண்டு கொடுத்துருக்காரு. என்ன பங்கு இருக்கு? நேற்றைக்கு நம்முடைய இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையிலும் அப்போலோ மருத்துவமனையில் நம்முடைய திராவிட மாவட்ட முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் 5 கோரிக்கைகள். 1 சமக்கிர சிக்ஷா. இதான் சிக்ஷா கிக்ஷான்னுவேன். அது எவ்வளோ கேவலப்பட்ட வார்த்தைகள். அந்த வார்த்தையெல்லாம் அவன் திணிக்க பார்க்குறான். திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு 2.158 கோடி நிலுவை தொகையாக நிபாட்டி வச்சிருக்கிற நிபந்தனை விடுவிக்க வேணும்னு கேட்டிருக்காரு. 24 நேரம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுசாக ராஜேந்திர சோழனுக்கு வராராம். புதுசாக ராஜேந்திர சோழன் யாருன்னு அவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் இந்த 24 நேரத்தில் தமிழ்நாடுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை பற்றி ஏதாவது வாய் தந்திருக்காரா மோடி? தமிழ்நாட்டு மக்களுக்காக கேட்டிருக்கிறார் முதலமைச்சர். தமிழ்நாட்டில் கிடப்பில் உள்ள
பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான ஒப்புதல் நிதி ஒதுக்கீடு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை நலிவுற்ற நிலையிலும் அப்போலோ மருத்துவர் இருந்த நிலையிலேயே மோடிக்கு பிரதமருக்கு 5 கோரிக்கையில் 2வது கோரிக்கை இது. 3வது கோரிக்கை, கோவை மதுரை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் நிதியுதவியை விரைந்து வழங்கிட வேண்டும். இலங்கை கடற்படை கைது செய்துள்ள மீனவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சேலம் உருக்காலைக்கு சொந்தமான பயன்படுத்தப்படாத நிலத்தை பாதுகாப்பு தொழில் பூங்காவுக்கு வழங்க ஆவணம் செய்ய வேண்டும். 5 கோரிக்கை. இதை பற்றி ஏதாவது பிரதமர் வாய்தம் இருக்காரா? வாக்கு வங்கி அரசியல் பண்றதுக்காக கூட்டணி கட்சியை உறுதி செய்வதற்காக வந்திருக்காரு. இல்ல, தமிழ்நாட்டுல பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டை முன்னோக்கி கொண்டு போகணும்னு சொல்லி தானே மோடி அவர் வந்திருக்கான்னு சொல்றாங்க. மோடி அதே என்ன திட்டம்? சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்காக என்ன திட்டங்களை மோடி நிறைவேற்றி இருக்கிறார்? இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், எங்கு பார்த்தாலும் பெண்கள் ஆண்களும் அந்த முகாமில் குமிகிறாங்க. உடனுக்குடனே தீர்வு. உங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்க, ஜெர்மனுக்கு போறோம், சந்தோஷமா போயிட்டு வர்றாங்க. உங்கள் முதல்வர் ஸ்டாலின், உங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் திட்டங்கள் இன்னைக்கு வீடு தேடி ஸ்டாலின் திட்டம் வந்துகிட்டு இருக்கு. வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி, என்ன நிபந்தனைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு மகளிர் கலைஞர் உரிமை தொகை கூடுதலாக அப்ளிகேஷன் விண்ணப்பம் போட்டு அத்தனை பேருக்கும் கொடுக்குறாங்க. இதை விட எந்த மாநிலத்தில் சிறந்த மாநிலம் இருக்க முடியும்? இது மாதிரி மோடி திட்டம் இருக்கா? கேஸுக்கு மானியம் தர சிலிண்டருக்கு பேங்க்ல வந்து விழும்னு சொன்னாரு. எத்தனை வீட்டில் வந்து பேங்க்ல வந்து விழுந்திருக்கு? ஏமாற்று பெருவழி. ராஜேந்திரன் குடமுழுக்கு, திராவிட மாடல் அரசு ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு குடமுழுக்க அமைச்சர் சேகர் பாபு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏமாற்று வழி. இதுல என்னன்னு கேட்டா, இப்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், நம்ம ஓபிஎஸ் அதாவது மதில் மேல் பூனை மாதிரி இருக்கார். இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டி கூட கொடுத்துருக்காரு. தாவேகாவுடன் கூட்டணி அமைப்போம், வாய்ப்பு இருந்தா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மோடியை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை நம்பத்தன்மையற்றவர்கள். அவர்கள் யாருடைய தோளிலாவது ஏறின தோல் 2 காதையும் கடிச்சு துப்பி விட்டுருவாங்க. இதான் பாஜக. சாதாரணமாக பாஜக கட்சி காட்டி நீங்கள் பழகிறாங்க. நெறியாளர் சாதாரணமாக சும்மா பழக்க வழக்கம். நான்லாம் வந்து ஒரு நல்லது கெட்டது கூட பாஜக கட்சின்னு சொன்னா கூட கூப்பிட மாட்டேன். ஊடகத்துக்கு எல்லாரும் பழக்க வேணும்ல சார். அது நீங்கள் பழக காதை கடிச்சா நான் பொறுப்பு இல்லை, கடிச்சு விடுவாங்க. அவங்க வந்து உண்டை ஒட்டுக்கு 2 பண்ற யாருன்னா காவி வேஷ்டி கட்டினவன் மோடி வாழுன்னு சொல்லுவோம்ட்டா நம்ம 2 அடி தள்ளி போயிடணும். அவன் பிறப்பின் மீது எனக்கு சந்தேகம். அப்படி ஆளுங்க. ஏன்னா மோடி கட்சிக்கு நமக்கு என்னடா? தமிழ் மொழிக்கு மோடி கட்சி பாதுகாப்பா? தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கிற கட்சியா? தமிழகத்துக்காக போராடக்கூடிய கட்சியா? சமூக நீதிக்காக போராடக்கூடிய கட்சியா? கடவுள் பேரை சொல்லி கற்பழிப்பு கூட நடத்தக்கூடிய காவி நம்ம சொல்றான். எடப்பாடி பழனிசாமி எனக்கு வீராவேசமா பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப கட்சி நடத்துது. கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின், அடுத்து உதயநிதி, அடுத்து இன்பநிதி. நான் என்ன கேட்குறேன், இந்த நம்ம எடப்பாடி அறிவு இருக்கா, அறிவு இல்லையா? சராசரி அறிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லையா? கலைஞர் மரணத்துக்கு பின்னாடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நேர போய் உட்காந்துட்டாரா ஸ்டாலின்? நான் தான் உட்காந்தாரா? அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக கூவத்தூர்ல கூட்டியும் கொடுத்து, பெட்டியும் கொடுத்து, நகையும் கொடுத்து, தங்க கட்டியும் கொடுத்து எல்லாம் செஞ்சு அடைச்சி வச்சிருந்த நாரி போச்சு கூவத்தூர்.
அந்த கூவத்தூர்ல இருந்து 30 எம்எல்ஏ நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டார்கள். அப்ப தளபதி ஸ்டாலின் என்ன எதிர்கட்சி 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏ இருக்காங்க, 25 எம்எல்ஏ இருந்தா போதும். ஆனா அந்த 30 எம்எல்ஏ தொடர்பு கொண்டது எங்களுக்கு தெரியும். 10 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர், எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நாங்கள் 30 பேர் வரனாங்க. அப்போ தளபதி ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் அந்த காலத்திலேயே குள்ளகப்பட்ட ராஜாஜின்னு சொன்னோம். குறுக்கு வழியில் வந்தார் ராஜாஜி விமர்சனம் பண்ண இயக்கம் திராவிட இயக்கம். நான் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு விளம்பரப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் அவருடைய உழைப்பால் மக்களிடத்தில் எடுத்து சென்று ஜனநாயகத்தில் பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து பெரும்பான்மையான திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களால் நான் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு மக்களால் நான் முதலமைச்சராக வருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு திராவிட சிங்க நம்முடைய தளபதி ஸ்டாலின். அப்படிதான் வந்தார். அது மாதிரி உதயநிதி சேப்பாக்கத்தில் நேரம் எங்க அப்பா முதலமைச்சராக இருக்காரு, சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ உட்கார்ந்தாரா? மாங்காய் மடையா எடப்பாடி பழனிசாமி சேப்பாக்கம் தொகுதியில அவருக்கும் தேர்தல் நடந்துச்சுப்பா, தெரியுமா தெரியாதா? திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். நீங்க அதிமுக வேட்பாளர் நிறுத்தினீங்க. எல்லா கட்சியும் வழக்கம் போல எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்தான். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் உதயநிதி. நாளைக்கு இன்பநிதியை மக்கள் ஏத்துக்கிட்டது நம்ம என்ன செய்ய முடியும்? ஜனநாயகத்துல எஜமானி யாரு? கொத்தடிமைகள்னு சொல்றாருல்ல, அது எப்படி கொத்தடிமையா இருக்கும்? நீ தான் கொத்தடிமை. நீ தான் அம்மாவுக்கு கொத்தடிமையா இருந்த. அம்மா இறந்த உடனே சின்னம்மாவுக்கு கொத்தடிமையா இருந்த. சின்னம்மா இறந்த உடனே இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரு கொத்தடிமை? அமித்ஷாவுக்கு கொத்தடிமை. இப்ப புதுசா அமித்ஷான்னு சொல்ல தெரியல, அம்சாவா? அமித்ஷானே சொல்ல தெரியல உனக்கு. இல்ல அந்த பேட்டியில இன்னொன்னு சொல்றாங்க, அதிமுக யார் வேணா முதல்வர் வேட்பாளரா, கீழே இருக்க அம்மா ஆகலாம், விஜய் பாஸ்கர் ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் வேணாலும் வர முடியும். அது கொள்கை வாரிசு. அவங்க கலைஞர் மகேந்திரனால மட்டும் ஸ்டாலின் வரல. அவர் எடுத்தோடனே திமுகவுக்கு தலைவராக வரல. எடப்பாடி உன்னை மாதிரி ஊர்ந்து தவழ்ந்து சென்று பெட்டி பெட்டியா பணம் கொடுத்து டெண்டர் எடுத்த எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. சாதாரணமா வட்ட பிரதிநிதி, பொதுக்குழு உறுப்பினர், இளைஞரில் 5 பேர்ல ஒரு ஆளு, துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், செயல் தலைவர், தலைவர், அப்படிதான் வந்திருக்காரு. மக்களும் யார் இறுதி எஜமான் ஜனநாயகத்தில்? அண்ணா சொல்லுவார், மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு தான் ஜனநாயகத்தில் இறுதியான தீர்ப்பு. யாரை அடிச்சு துப்பாக்கி முனையில ஓட்டு வாங்குறாங்களா? இல்லை ஒன்று மாதிரி கூவத்தூர்ல அடைச்சி வச்சு தங்க பெட்டி கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து காட்டியும் கொடுத்து கூட்டியும் கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து முதலமைச்சர் வந்தாரா ஸ்டாலின்? தெருவா நடந்தார், ஊரா சென்றார். இன்னைக்கு பாருங்க, அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவர் நடிக்க திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்துக்காக நடிக்க மாட்டார். அண்ணா மருத்துவமனையில் இருந்தார். யாரும் கோயிலா போகல, உங்களை மாதிரி ஏமாத்தல. கலைஞர் காவிரி மருத்துவமனையில் இருந்தார், எந்த கோயிலுக்கு யாரும் போல. இந்த தளபதி ஸ்டாலின் இருக்காரு, எந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வரல. நீங்க அம்மாவுக்கு நடத்தின நாடகம், டேய் மஞ்சோறு சாப்பிட்டீங்க, நரகோல் சோறு சாப்பிட்டீங்க, வேப்பிலை வச்சு ஆடினீங்க, நடைப்பயணம் போனீங்க, உதயகுமாரெல்லாம் நடந்தே திரிஞ்சான், தாடி வச்சான், காய் வேட்டி கட்டினான், நடந்தான், உருண்டான், படிக்கட்டில் உருண்டாங்க, மலையில உருண்டாங்க, நீச்சல் அடிச்சாங்க, கடலுக்குள்ள முங்குனாங்க, மொட்டை தாடி எல்லாம் எடுத்து மொட்டை அடிச்சான், தாடி அடிச்சான். இன்னைக்கு தளபதிக்கு நடக்குது அது மாதிரி பகுத்தறிவு இயக்கம். ஆனா இவ்வளவு பண்ண உண்மையா இருந்தீங்களா? 75 நாள் அந்த அம்மாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு பார்த்தீங்களா? இல்ல. அதனால எடப்பாடி பேச்சுல கொள்கை வாரிசு. இப்ப நீ 2021 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லி ஓபிஎஸ் அடிச்சு புடுங்கி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டீங்க. மக்கள் ஏத்துக்கிறீங்களா? ஸ்டாலின் ஏத்துக்கிட்டா? மக்கள் தான் இறுதி தீர்ப்பு ஜனநாயகத்துல எஜமானர்கள். அதனால எடப்பாடி சொதப்பல் வாதம். இப்ப என்ன,
நேற்றைக்கு மோடி சந்திச்சுட்டாராம். அவங்களுக்கு பெரிய விஷயம். அவர் அண்ணாவே சந்திச்ச மாதிரி அவங்களுக்கு, அம்மாவே உயிரோட வந்து சந்திச்ச மாதிரி. ஓபிஎஸ் சந்திக்கல, என்ன சந்திச்சாரு? அது ஓபிஎஸ் சந்திக்கல. ஓபிஎஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டான், அலையா விருந்தாலையா நானும் தான் இருக்காது. டிடிவி அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சின்னம்மா சசிகலா கூட கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க, கொஞ்சம் நாகரிகமாக ஒதுங்கிட்டாங்க. நம்ம வீரமான ஆளு, சூழ்நிலை சந்திரப்ப கைதியா இருக்காங்க, மாட்டிக்கிடுச்சு எல்லாம். ஒன்றிய அரசு அந்நிய செலவாணி வழக்கு எல்லாத்துக்கும் குடும்பியை பிடிச்சி வச்சிருக்கான். ஒருத்தன் பிடிச்சிட்டான்னு வைங்க, மீறவே முடியாது. ஏன்னா குடும்பியை பிடிச்சா மொட்டை எடுப்பேன், ரெட்டைச்சடையை போட்டு விடுவேன், ஒத்தச்சடை போடுவேன், இல்லாட்டி குதிரை வாழை போட்டு விடுவேன். குடும்பி கைக்கு போட்டு என்ன செய்வேன்ல. இப்போ அதிமுக மொத்த குடும்பிய மோடி அமித்ஷா கையில் இருக்கு. ஓபிஎஸ் அப்படியே நடிக்கிறாரு. இப்போ மாநாடு போட போறேன், நீங்க ரொம்ப தைரியமா அறிவிங்க. நான் என்ன சொல்றேன், பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணா ஒரு அரசியல் பண்ணவர். பாஜக தமிழகத்தில் அதிமுகவை ஒழுங்க பார்க்கிறது, அதிமுகவை அழிக்கிறது. உண்மையான அதிமுக தொண்டர்களை திரண்டு வாருங்கள், பாஜக கூட்டணியே இல்லாத அதிமுக நாங்க தான், ஓபிஎஸ் தான் அறிவிங்க. தொண்டை 1.5 கோடி பேர் திரண்டு வருவேன். இன்னும் மதுரைமேல் போன மாதிரி தேர்தலுக்கு நாள் இருக்கு. விஜயோட தாவேக்காவோடும் போவோம், தேவைப்பட்ட எங்கிட்டும் போவோம், அங்கிட்டும் போவோம், இங்கிட்டு ஒரு விட கொண்டு வர மாட்டேன். தைரியம் வந்து அறிவிக்கணும். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, ரெட்டலை விட்டு எடப்பாடி கூட இருந்துட்டு போகுது. ரெட்டலைக்கு பின்னாடி மக்கள் போக மாட்டான். ரெட்டலை இல்லாம அம்மா சேவல் சின்னத்தில் 29 சீட்டு ஜெயிக்கலையா? அதனால உங்களை ஒன்று சேர்க்கணும் நினைச்சா எடப்பாடி அமித்ஷா நினைச்சிருந்தா எடப்பாடியை கூப்பிட்டு ஓபிஎஸ் கூப்பிட்டு 1/2 மணி நேரத்தில் ஒன்று சேர்க்க முடியும். நீங்களாம் பெரிய விரண்டுவாதம் பிடிக்கிற ஆள் கிடையாது. எல்லா குடும்பமும் அமித்ஷா கையில், மோடி கையில் இருக்கு. அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் சசிகலா தான், அதிமுகவுக்கு அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் தான், அதிமுகவுக்கு பொருளாளர் எடப்பாடி. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் நீ அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்ல மாட்டேன்றான்? சொன்னா மீறுவீங்களா? மீறக்கூடிய சக்தி இருக்கா? மீற முடியாது. அவன் என்ன நினைக்கிறான், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை அவனால் கூப்பிட்டு உடனடியாக கூப்பிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்று சேர்க்க முடியும். அப்படி மகனு கூப்பிட்டு பேசுறது பெரிய விஷயம் இல்லை. வன்னியர் அந்த பகுதியில் வன்னியர் பெல்ட்டு பெருசாக வந்துடக்கூடாது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வன்னியர் அமைப்பு பெருசாக இருக்கக்கூடாது. அதனால அது 2ஆ உடையட்டும். அதிமுக பொறுத்தவரை முக்குளத்தோர், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோரை ஒன்று சேர்த்துடக்கூடாது, பிரிஞ்சு கிடக்கட்டும். உங்களை எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, வேற வேலையே இல்லை அவங்களுக்கு. கூட தனியா சந்திச்சு பேசக்கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க, அடிமையா வச்சிருப்பான். நீங்களும் அப்படித்தானே பேசுறீங்க. இன்னும் டிடிவியை பாருங்க, வெக்கம் இல்லாம உன்னை கூப்பிடல, திருமணத்தினத்து பேசுறாரு. நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், எடப்பாடி சொல்றாரு கூட்டணியில் இல்லைன்றாரு. முன்னாடி இருந்தே இருக்கின்றாரு. பங்காளிச்சு என்ன பங்காளிச்சு? உங்களுக்கு வாக்கி அவர் கொடுத்தாரு என்ன? இல்லை உங்களுக்குள்ள என்ன சொத்து தகராறு? புரட்சி தலைவியால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை சின்னாபின்னமாக்கிட்டு இருக்கான் மோடி, அமித்ஷா. அதை உங்களால் தடுக்கிறதுக்கு வக்கற்ற கூட்டமா இருக்கீங்க. உங்களை சந்திக்க மாட்டேன்றான். சந்திச்சதே பெருசா ஒருத்தர் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். ஊர்ல திருவிழாண்ட சந்திரத்தை மார்புல தடுக்கிட்டு அலையிற மாதிரி எடப்பாடி அழைச்சிக்கிட்டு இருக்கேன். மோடி சந்திக்க உங்களுக்கு பெரிய விஷயமா? நம்ம அண்ணாவே திரும்ப வந்து சந்திச்ச மாதிரி எடப்பாடி பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற. ஓபிஎஸ் தெளிவா அறிவிங்க, நாங்க பாஜக இல்லாத கூட்டணி, அதிமுக தொண்டர்களே வாருங்கள். இரட்டலையை முடக்க பார்க்கிறது பாஜக, அதிமுகவை அழிக்க நினைக்கிறது. அதிமுக அரசு திட்டம் என்ன? பாஜக திட்டம். 2026 இங்க வந்து எடப்பாடியை முதலமைச்சராக்கி திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எடப்பாடி அமித்ஷாவும் மோடி வேலை கிடையாது. 2026 அதிமுகவை அழித்து விட்டு 2வது இடத்துக்கு பாஜக வரணும். இதுக்கு தானே அலையிறா. இந்த அதிமுக தொண்டனுக்கு தெரியாதா? நாட்டு மக்களுக்கு தெரியாதா? வர விட்டுருவோமா? 1.5 கோடி அதிமுக தொண்டனு விட்டுருவானா? அதுக்காக எடப்பாடி ஓட்டு போடுவானா? இந்த நேரத்தில் தான் டிடிவி விழிக்கணும். நீ விழிக்க முடியாது. ஏன்னா கோடிக்கணக்கான பணம் இருக்கு, அமித்ஷா கையில் மாட்டிருக்கீங்க. சின்னமாவும் வர முடியாது, கோடிக்கணக்கான பணம் இருக்கு, மாட்டிருக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியா இருக்கீங்க. அப்ப பன்னீர்செல்வம் அறிவிக்கணும், தொண்டர்களே வாருங்கள், அதிமுகவை மீட்போம்,
பாஜகவிலிருந்து மீட்க வேண்டும். தமிழ்நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டு வளங்களை கொள்ளையடிக்க துடிக்கிறது. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்க துடிக்கிறது. தமிழரை அழிக்க நினைக்கிறது. அதிமுகவை அழித்து ஒழிக்க நினைக்கிறது. விழிப்போடு எம்ஜிஆரின் தொண்டர்களே, மதுரைக்கு திரளுங்கள். உண்மையான அதிமுகவை திரட்டுவோம். ஓபிஎஸ் அறிவிங்க, பண்ருட்டி அறிவிங்க. மதுமேல் பூனை மாதிரி பேசுறீங்க. எவன் வருவேன்? செத்த வெங்கையில கொடுத்து வெத்தலை வாக்கு கொடுத்த மாதிரி உங்க பேச்சு இருக்கு. வெட்டுண்டு துண்டுடா பேசுற அம்மா சொன்னாங்களே, லேடியா மோடியா, பாப்பா மோடின்னு கேட்டாங்கல்ல, அது மாதிரி ஏன் சசிகலா கேட்க மாட்டேங்க? அறிவிங்க பாப்பா. துணிச்சலையா இல்ல? அம்மா மேல வழக்கு இல்லையா? உங்களையெல்லாம் ஏன் சந்து சந்தா பிரிச்சு வச்சிருக்கான்? அவன் நினைச்சா எடப்பாடி பேசுறதுக்கு துப்பு இருக்கா? முதல் கேட்கிறேன். குடும்ப கட்சின்றிய உன் மகனுக்காக தானே நீங்க போய் இப்ப இந்த கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்க. உன் சம்பந்தக்காரனுக்காக தானே, பண்ணையார் மிதுன் பழனிசாமி உன் மகனுக்காக தானே இந்த கட்சியை நீ போய் டெல்லியில போய் அடமானம் வச்சிருக்க. ஸ்டாலின் என்னைக்காவது மகனுக்காக அடமானம் வச்சிருக்காரா? தமிழ்நாட்டை கலைஞர் மகனுக்காக என்னைக்கு அடமானம் வச்சிருக்காரா? ஆனா நீ என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? என்ன அருகதை இருக்கு? என்ன தகுதி இருக்கு? அதனால எடப்பாடி பேசுறதுக்கு தகுதி இல்லை. ஓபிஎஸ் விழித்து கொண்டு வர வேண்டும். உங்களை சந்திக்க மாட்டான். காரியம் முடிஞ்சிருச்சு. பாராளுமன்ற தேர்தலில் உங்களை காமிச்சு எடப்பாடியை மிரட்டினார். டிடிவியை காமிச்சு, ஓபிஎஸ் காமிச்சு, இப்போ உங்களை காமிச்சு, செங்கோட்டையனை காமிச்சு, இன்னொருத்தருக்கான வேலுமணி, இவங்களை காமிச்சுக்கிட்டு எடப்பாடியை மிரட்டுறான். எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கா பாஜக தமிழ்நாட்டில் அலைகிறான். எதுக்கு அலைகிறான் பாஜக? அதிமுக 2026 க்ளோஸ் பண்ணிடணும். திராவிட இயக்க ரெண்டையும் அழிக்கணும். இதான் RSS திட்டம். 100 ஆண்டு கால திட்டம் அதுதான். திமுக அதிமுக ரெண்டையும் அழிக்கணும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் அழிக்க முடியாது. அப்படி என்றால் அதிமுக அழிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம். அவன் ஆடிட்டர் குடும்பத்தையும் சொன்ன மாதிரி ஆண்மைத்தன்மை இல்லாதவர்கள் சொன்னான் ஓபிஎஸ் எடப்பாடிய. அவன் பார்க்க ஆண்மைத்தன்மையற்ற லீடர் தான் இருக்காங்க ஏடிஎம்கேல. புறம் கொள்ளக்காரன் இருக்கான், ஊழல் பெருவழி, லஞ்ச பெருவழி. மகன் மாட்டிக்கிட்டான். எடப்பாடி மகன் அந்நிய செலவாணி வழக்கில் சம்பந்தக்காரன் மாட்டிக்கிட்டான். அப்போ அவங்கள புறம் குடும்பியை பிடிச்சிக்கிட்டான். நீ போய் காலில் விழுந்து கிடக்கு, நீ கொத்தடிமை. ஆனா தொண்டை யாரும் விலை போக மாட்டான். அதிமுக 1.5 கோடி தொண்டை இருக்கான். பூலாவாரி சுகுமாரனும் வத்தல குண்டு ஆறுமுகமும் சிந்திய ரத்தத்தால் உருவானதா அதிமுக. தொண்டை உங்க பின்னாடி வரமாட்டான். என்ன கூட்டம் சேர்த்து பார்க்குற? இப்போ எடப்பாடி புதுசா ஒன்றியத்தை பார்த்தேன். கந்தரவு கோட்டையில் லைட்டில் வச்சு அடிச்சு கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து ஒன்றியத்துக்கு ஆளை அனுப்புகிற 1000 ரூபா வேனுக்கு காசு. வந்த உடனே பூரா மலை மரத்தில் வீட்டு மாடியில் நிற்கிற மாதிரி கூட்டத்தை காட்டுற. என்ன புதுசாக எடப்பாடி பழனிசாமி ஆனாலகனா நீ? இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஆளு கவர்ச்சி ஆனாலா? இல்லை சொன்னார் உழவடா நீ பேச்சு. ஆளுமையான தலைவர்னு சொல்றாங்க. என்ன ஆண்மையான தலைவர்? எதிர்த்து பாரு. ஒரு ரூபாய் ஸ்டாலின் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனை இருந்துக்கிட்டு 5 கோரிக்கைகள் தமிழ்நாட்டு கோரிக்கை ஒரு ரூபாய் பேசி பார்ப்போம். எங்களுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு 5 கோரிக்கைகள் கேட்டிருக்கிறார். மோடி ஒரு கோரிக்கை நிறைவேற்றின எதிர்கட்சி தலைவர் பேசி பாப்பா. மகன் ஜெயிலுக்கு போயிருவேன், திகார் ஜெயிலுக்கு. மகனுக்காக நீ கட்சி நடத்துற. இவ்வளவு பெரிய கட்சி அடமான வைக்க பார்க்கிற. மோடி அழிக்க பார்க்கிறாரு. ரெண்டும் நடக்காது. அதிமுக தொண்டன் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.